நபியின் காலத்திற்கு பிறகு ஜக்காத் கொடுக்க மறுத்த கூட்டத்தோடு ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் தொடுத்தார்கள். அது யமாமா போர் என்று அழைக்கப்பட்டது. அதில் திருக்குரானை மனநமிட்ட 70 ஹாஃபிர்கள் கொல்லப்பட்டனர். திருக்குரான் அழிந்து போகுமோ என்றும் அச்சம் ஏற்பட்டது. திருமறையை பாதுகாக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோர் முடிவெடுத்தார்கள். அதை தொகுக்கும் பணியை நபியின் காலத்தில் வேத வசனங்களை எழுதி வந்த நபித்தோழர் ஸைத் இப்னு சாபித் அவரிடம் ஒப்படைத்தார். முதலில் அவர் மறுத்தார். நபி செய்யாத ஒரு காரியத்தை நான் எப்படி செய்யப் போகிறேன் என்று கேட்டார். ஆனால் திருமறை தொகுக்கப்பட வேண்டிய அவசியத்தை மூத்த நபித்தோழர்கள் எடுத்துரைக்க ஏற்றுக்கொண்டார். மனிதரின் உள்ளங்கள் ஓலை, இலை, பட்டை, எறும்பு போன்றவற்றில் உள்ள அனைத்து வசனங்களையும் தொகுத்தார். ஆனால் தௌபாவின் கடைசி 2 வசனங்கள் மட்டும் கிடைக்கவில்லை. மிகுந்த சிரமத்திற்கு பிறகு அபூ ஹஸீமத்துல் அன்சாரி என்னும் தோழரிடமிருந்து அவற்றை பெற்று திருக்குரான் தொகுக்கும் பணியை நிறைவு செய்தார். அறிவிப்பாளர் ஸைத் இப்னு சாபித், புகாரி, முஸ்லிம்.